ஹாய் வசந்தம் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வசந்தம் சேனலில் வடு மாங்காய் ஊற வச்சு எப்படி சுவையாக சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மாமரத்தை எடுத்துக்கிட்டோன்னா அது பூ பூத்து பிஞ்சாகி இப்படி சின்ன பருவமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கொத்தில் நிறைய பிடிக்கும். அதில் சில மாங்காய்கள் வந்து உதிர்ந்துடும், வடு மாங்காய் வந்து கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழக்கூடிய மாங்காயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஊறுகாய் வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டிலையே பின்னாடி வந்து மாமரம் இருக்குது. அந்த மாமரம் வந்து இப்போ மொட்டை மாடியிலேருந்து பறிக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக வளர்ந்து நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. இதில் வந்து நிறைய மாங்காய் தொலைஞ்சிருக்குது. இதில் கொஞ்சம் மாங்காயை எடுத்து தான் நான் இப்போ வந்து ஊற வச்சு எப்படி பக்குவப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வீடியோவை பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் மாமரத்துலேருந்து உதிர்ந்த பிஞ்சுகளை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தான் நம்ம இப்போது ஊறுகாய் போட போகிறோம். இது என்னோடய புதிய கிச்சன். இன்னைக்கு தான் முதல்ல இந்த கிச்சன்லேருந்து நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் வடு மாங்காய் இருக்குது. இந்த வடு மாங்காயை வந்து நம்ம அதில் வந்து அந்த விதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப பிஞ்சாக இருக்கும். அந்த விதையை வந்து ரெண்டாக நம்ம அதை கீறிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய விதையை வெளியேற்றலாம். இது வந்து மூட்டு பகுதியையும் கொண்ட பகுதியும் ரெண்டு பகுதியும் லேசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நம்ம விதையை எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி இப்படி பாதி பாதியாக நம்ம அதை கட் பண்ணிக்கணும். நல்லா எல்லா மாங்காயும் நல்லா கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை சுத்தமாக நல்ல தண்ணி விட்டு அழகாக கழுவிடணும். ஏன்னா அந்த மாங்காய் எல்லாத்துலேயுமே பால் வாடை இருக்கும். அந்த பால் வாடை இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட முடியாது. அது நாக்கில் கூட சில வேளையில் சுண்டில் படலாம், அந்த பால் பட்டுனா பொத்து போயிடும். அதனால் என்ன செய்யணும், முதல்ல நம்ம அதை வந்து நல்ல சுத்தமான மாங்காய். கொஞ்சம் இதை பார்க்கறதுல உங்களுக்கு கொஞ்சம் பழுப்பு கலராக தெரியும். கீழே விழக்கூடிய மாங்காய் எல்லாமே ஏதாச்சும் கொஞ்சம் பழுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் காய் வந்து நல்ல கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி மாங்காயை நம்ம எடுத்து போடணும். இது வந்து ஒட்டு மாங்காய்னு சொல்லுவோம்ல, பெங்களூர் அப்படிங்கிற மாங்காயில் வந்து சின்ன சைஸு அதில் உள்ள வடு மாங்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப புளிக்கவும் செய்யாது. இதை நம்ம சுத்தமாக நம்ம தண்ணி விட்டு அழகாக கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு அப்புறம் நாம் வந்து அதை பக்குவப்படுத்த போகிறோம். இப்போ நான் வந்து தண்ணி விட்டு சுத்தமாக கழுவி தண்ணியை வடிச்சிக்கிறேன். வடித்து எடுத்துட்டு அப்புறம் நம்ம எப்படி பக்குவப்படுத்துறது. தண்ணி நம்ம வடிக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிக்கணும். இப்போ நம்ம கழுவுற தண்ணி எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு தான் அப்புறம் நம்ம அதில் மசாலா சேர்க்க போகிறோம். இப்போது வடு மாங்காயை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா தண்ணியால் கழுவி பால் வாடை எதுவும் இல்லாமல் வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா புளிக்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம கையில் போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. அழகாக உப்பு போட்டு நல்லா அதை கொலுக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மணி நேரம் இந்த மாங்காயை வடு மாங்காயை வந்து ஊற விட்டேன். இப்போ நான் பாருங்கள், ஊறிட்டு 5 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தாலே தெரியும், நாக்கில் எச்சில் ஊடுற மாதிரி அப்படி பழப்பழன்னு இருக்குங்க. பொதுவாகவே நம்ம நாக்கில் எச்சில் ஊடுறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த எச்சில் வந்து ரொம்ப ஒரு காரணியாக இருக்குது. இந்த மாதிரி விட்டமின் சி உள்ள பொருட்களை நம்ம பார்த்தாலே நமக்கு தன்னாலே வாயில் எச்சில் ஊறும். இந்த வடு மாங்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து நான் அதை மேலே தூவி விட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போதும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து எரிப்பு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கணும். குலுக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காயப்பொடி எடுத்துக்கணும். பெருங்காயத்தூள் எடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வாசனைக்காக அதையும் நம்ம எல்லா இடமும் பரப்பி விட்டுட்டு அதையும் நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இந்த வடு மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நாம் வானிலையிலே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுப்பு தேவை கிடையாது. நாம் ரெடி பண்ணால் மட்டும் போதும். இந்த வடு மாங்காயை நாம் தோலோடு கடித்து சாப்பிடும் பொழுது சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் இந்த வடு மாங்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து நாம் நிறைவேற்றணும். இந்த வடு மாங்காய் ஊறுகாய் மட்டும் அவங்கக்கிட்ட பக்கத்தில் இருந்தீங்களா வேறு எந்த பொருளுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கும் செய்து கொடுங்க, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல்